ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிஆர்டியோட இயரிங் ட்ராப் தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஸ்டட் வந்து நான் காமிச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் இயரிங்ஸ் ட்ராப்ஸு 2 கிராமில் அண்ட் வந்து மலபாருக்கும் ஜிஆர்டிக்கும் கம்பேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர். அவங்களுக்காகவும் கம்பேர் பண்ணி காட்டியிருக்கேன். எவ்வளோ வந்து ரெண்டு கடைக்கு வந்து கம்மியாக இருக்குது, ஆஃபரில் வந்து எவ்வளோ வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க, வித் கிஃப்ட் வித்தவுட் கிஃப்ட் நமக்கு வந்து என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஜஸ்ட் வந்து கம்பேர் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். டிசைன்ஸ் பொறுத்து, குவாலிட்டி பொறுத்து நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணணுமோ உங்களோட விருப்பம். நெக்ஸ்ட் 2 ஸ்டட்டுமே வந்து ஓல்டு கோல்டு மாற்றிட்டு தான் எடுத்தது. ஒரே டைமில் தான் எடுத்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒன்று லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது இன்னொன்று. இது குட்டியான ட்ராப்ஸ் மாடலில் வரும் உங்களுக்கு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.2 கிராம்ஸ் வருது. ஒரு குட்டியான 3 லீஃப் மேலே இருக்கும், கீழே ஒரு லீஃப் பேட்டர்ன், அதுக்கப்புறமா வந்து ஒரு வளைய மாதிரி வளைஞ்சு அதில் ஒரு குட்டி ஜிமிக்கி மாதிரி ஒரு மாடல். இது ஒரு நார்மல் மாடல் தான், கேஸ்டிங் மாடல் கிடையாது. உங்களுக்கு கேஸ்டிங்க்கும் இந்த நார்மல் மாடலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, கேஸ்டிங் மாடல் வந்து 2 கிராம்ஸ்க்கே பார்க்குறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நார்மல் மாடல் அப்படி இருக்காது உங்களுக்கு 2 கிராம்ஸ்க்கு. இந்த டைம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஸ்டட்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் நான் 2 வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ஓல்டு கோல்டு மாற்றிட்டு நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 1 கிராம் லாஸ் ஆகும் தான். ஸோ நம்ம போடாமல் வச்சிருக்கிறதுக்கு நமக்கு பிடிச்ச மாடல் ஏதாவது நான் எடுத்துக்கலாம் தான் இந்த தடவை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன். இதோட எஸ்டிமேஷனும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் எஸ்டிமேஷன் பில் கனெக்ட் பண்ணல, இந்த தடவை பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.7 கிராம்ஸ். இப்போ காமிச்சது தான் உங்களுக்கு 2.2 கிராம்ஸ் வருது. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 22% போட்டிருந்தாங்க. ஆஃபர் போக 20% என்னமோ. இதோட பில்லும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து கிஃப்ட் வேணான்னு சொன்னதால எனக்கு எல்லாத்தையும் வந்து பில்லில் மைனஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ 20% இருந்த வேஸ்டேஜ் வந்து பில்லில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது 17% வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது அதுக்கும் இதுக்கும் ஒரு 1000 ருபீஸோ 500 ருபீஸோ ஏதோ கம்மியாச்சு. இப்போ வந்து ஜிஆர்டிக்கும் மலபாருக்கும் நம்ம கம்பேரிசன் பார்க்கலாம். ஜிஆர்டிக்கு வந்து அன்னைக்கு ரேட் வந்து நான் எடுத்தப்போ 9,075 ரூபாய் இருந்தது. 2.2 கிராம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதோட கோல்டு ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 20,863 ரூபாய் வருது. இந்த வேஸ்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 22% இருந்தது, அப்புறம் 8% ஆஃபர் போக 20க்கு மாற்றினாங்க. அந்த ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 378 ரூபாய் கம்மி பண்ணாங்க. அது போக வந்து 4,256 ரூபாய் இருந்துச்சு. ஸோ நான் வந்து கிஃப்ட் வேணான்னு சொன்னேன் இல்லையா, அதை பில்லில் வந்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. 17% வந்து ஃபைனலாக போட்டாங்க. அதுக்கு வேஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா 3,684 ரூபாய். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா 572 ரூபாய் வந்து டோட்டலி எனக்கு கம்மி பண்ணியிருந்தாங்க. அதாவது மொத்தமாக கிஃப்ட்டுக்கும் வேஸ்டேஜ் ஆஃபருக்குமே சேர்த்து 572 ரூபாய் கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 24,502 ரூபாய் வந்துச்சு. ஜிஎஸ்டி 3% வந்து 735 ரூபாய். டோட்டலாக 2.2 கிராம்ஸ் வந்து நீங்கள் ஜிஆர்டியில் வாங்கினீங்கன்னா இந்த 17% வேஸ்டேஜில் 25,237 ரூபாய் ஆகும். இது வந்து நீங்கள் கிஃப்ட் வந்து இதுக்கு வாங்கிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சின்ன கிராம்ஸ் தானே, குட்டியாக நீங்கள் வாங்கும் போது அதுக்கு வந்து கிஃப்டே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து பெருசாக வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணல. இதே வந்து உங்களுக்கு 40 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் நீங்கள் வாங்கும் போது கொஞ்சம் வந்து விஏ கம்மி பண்ணி தராங்க அதிகமாக. நான் என்னோட தாலி செயின் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 16,000 வந்து கம்மி பண்ணி கொடுத்தாங்க. 16 to 18 நினைக்கிறேன், அந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து மலபார் பார்க்கலாம். அதே கிராம்ஸ் அதே கோல்ட் ரேட் தான் இருக்கும் மலபாரில் நமக்கு. 20,863 ரூபாய். அதே வேஸ்டேஜஸ் எடுத்து தான் நான் போட்டிருக்கேன். அப்போ தான் கம்பேரிட்டிவ்லி நமக்கு எவ்வளோ கம்மியாகும் தெரியும். மலபாரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 30% ஆஃபர். ஸோ வந்து வேஸ்டேஜஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 3,692 ரூபாய் வருது நார்மலாக வாங்கும் போது. இதே வந்து ஃப்ளாட் 30% ஆஃபரில் உங்களுக்கு 5% வேஸ்டேஜஸ் வந்து கம்மியாகுது. ஸோ வந்து நீங்கள் 12% வந்து பே பண்ணால் போதும். அதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,584 ரூபாய் ஆகுது. இதை விட நீங்கள் கம்மியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாஸ் ஆல்காஸில் வந்து உங்களுக்கு 50% போட்டிருக்காங்க. கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஆல்காஸில் நல்லாயிருக்கும், நான் வாங்கியிருக்கேன். டிஃப்ரெண்ட்லி உங்களுக்கு வந்து வேஸ்டேஜஸ்க்கு மட்டுமே 1,108 ரூபாய் வந்து ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஜிஆர்டியில் அந்த கிஃப்டெல்லாம் சேர்த்து 572 ரூபாய். ஆனால் வந்து இங்கே கிஃப்ட் வித்தவுட் கிஃப்ட் வந்து 1,108 ரூபாய் வந்து ஆஃபர் ப்ரைஸ் கிடைக்குது. உங்களுக்கு கிஃப்ட்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மலபாரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மொத்தமாக கோல்டு ரேட் வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து 23,000
ரூ. 447 ஆகுது. 3% ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா ரூ. 703. மொத்தமாக மலபாரில் 2 கிராம்ஸ் வாங்குறதுக்கு அன்னையோட ப்ரைஸ் ரேட் படி ரூ. 24,150 இருக்கும். ஸோ வந்து கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ₹200 இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு ₹200 இல்லைன்னா ஒரு ₹300 எக்ஸ்ட்ரா இதுலேருந்து பண்ணிக்க வேண்டியதான். டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டிக்கும் மலபாருக்கும் ₹1087 வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி விட மலபாரில் தான் கொஞ்சம் வந்து ₹1000 கம்மி பண்ணி தராங்க. ஸோ உங்களுக்கு மலபாருக்கு வந்து வேஸ்டேஜஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னால் நான் போனதில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாசால் காஸ்ட்லையும் உங்களுக்கு ஆஃபர் 50%. நெக்ஸ்ட் பிரின்ஸில் பார்த்தீங்கன்னா ஓல்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ₹200, நியூ கோல்டுக்கு வந்து ₹200 லெஸ் பண்ணுறாங்க. டானிஷ் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ₹500 லெஸ் பண்ணுறாங்க. இது கோல்டு காயின்ஸ்க்கு சில்வர் காயின்ஸ்க்கு கிடையாது. நீங்கள் வந்து ஜுவல்லரியாக வாங்கும்போது தான் இந்த ₹500 வந்து லெஸ் பண்ணுறாங்க. இது தவிர சரௌண்டிங்ஸில் உங்களுக்கு சென்னை சரௌண்டிங்ஸில் என்னென்ன ஆஃபர் போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. தங்கமயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கசானா, அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கோ, எங்கே வந்து வேஸ்டேஜஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அங்கே வந்து வாங்கலாம். லாஸ்ட் டைம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பற்றி போட்டிருந்தேன். எனக்கு லலிதாவில் வந்து 2 டவுட் இருந்ததுன்னு சொன்னேன். சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 100% வந்து நமக்கு வேஸ்டேஜஸ் கிடையாது. பட் வந்து 50% வந்து கம்மி பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அது பர் கிராமுக்கா ஹோல் கிராமுக்கா வந்து மென்ஷன் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க அது வந்து ஹோல் கிராம்ஸ்க்கு தான் 50% வந்து கம்மி பண்ணுவாங்களாம். ஸோ அப்படி கம்மி பண்ணும் போது நமக்கு வந்து கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது லலிதாவில். இப்போ ஓன் கோல்டுனா வந்து ரெடக்ஷனே இல்லையாமா, பட் வந்து அதர் கோல்டுனா 50% கம்மி பண்ணுவாங்களாம். ஸோ வந்து நோ மெல்ட்டிங்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் ப்ரௌச்சரில் மெல்ட்டிங் பியூரிட்டி அப்படின்னு ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் நானும் எடுத்து சொல்லியிருந்தேன். ஸோ 50%ங்கிறப்போ உங்களுக்கு ஓகே தான். ஸோ வந்து ரொம்பவும் நமக்கு வந்து கம்மியாகாது. அதுவும் இல்லாமல் அப் டு வந்து வேஸ்டேஜஸ் கிடையாதுங்கிறப்போ லலிதாவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ கம்பேரிட்டிவ்லி எனக்கு வந்து இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் பிடிச்சது லலிதா அண்ட் வந்து மலபார் பிடிச்சிருக்கு. மலபார் வந்து நான் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடுறேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அதுவும் இல்லாமல் நமக்கு மலபாரில் இன்னொரு பெனிஃபிட்டான விஷயம் கூட இருக்குது. அதை நான் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மலபார்லேயும் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் விசிட் பண்ணால் நமக்கு வந்து என்னன்னு தெரியும். விசிட் பண்ணனா கண்டிப்பாக அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் வந்து எனக்கு ஜிஆர்டியில் தான் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா வந்து எனக்கு டக்குன்னு போனவொடனே கிடைக்கும். ஸோ மீதி ஷாப்லலாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால தான் எனக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஆர்டியில் 50% ஆஃபருங்கிறதால என்ன பண்ணுறதுன்னே எனக்கு சம்டைம்ஸ் தெரியாமல் இருக்குது. ஸோ பரவாயில்ல, 50% ஆஃபராக இருந்தாலும் ஜிஆர்டிலே கொடுக்கலான்னு சில டைம் தோணுது. சில டைம் வந்து திரும்பி வந்து நம்ம வேஸ்டேஜஸ் வந்து அவ்வளோக்கு பே பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஸோ கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள், எங்கே வந்து டெபாசிட் பண்ணால் கொஞ்சமாவது நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் டெபாசிட் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து இன்னொரு விஷயம், ஸோ போத்தீஸில் வந்து gift இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கிஃப்ட்டே இல்லை சிஸ்டர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க சொன்னாங்க, பட் நானும் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ gift இல்லைன்னு தான் சொல்லியிருந்தாங்க. சாரிங்க, gift இல்லை போத்தீஸில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதுக்கு பதிலாக தான் நாங்கள் வந்து அப் டு 20% வந்து வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்கோங்கிற மாதிரி ஷாப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க நான் ஃபோனில் கேட்கும் போது. ஸோ வந்து போத்தீஸ்க்கும் லலிதாவுக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து gift கிடையாதுங்க. ஜிஆர்டியில் மட்டும் வந்து gift இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். கோல்டு பீஸ் அண்ட் சில்வர் பீஸ் வந்து வீடியோ வேணுமான்னு சொல்லுங்கள், நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் வாங்குறப்போ எவ்வளோ டேக்ஸ் பிடிப்பாங்க, இப்போ வந்து ஒரு 10 ஷேர் வாங்கும்போது எவ்வளோ டேக்ஸ் பிடிப்பாங்க, அண்ட் வந்து இது சேஃபாக விற்கிறப்போ எவ்வளோ டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் இருக்கும் சில பேருக்கு. ஸோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ கேட்டவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் பை பை.